கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு மாத்திரம் ஆராதனை. ஹல்லேலூயா. தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 34:1 சொல்லுகிறது. 34:1 ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் ஆவி ஒலிக்கும். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் ஆவி ஒலிக்கும். ஆமென். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். தாவீது சொல்லுகிறார். கடவுளுடைய கருணையை அவர் புகழ்ந்து பாடுகிறார். தாவீதுடைய பாடல் நமக்கும் உனக்கும் எனக்கும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும். எக்காலமும் போற்றுவேன். கடவுளை போற்றுங்கள், மனிதரை போற்றி பிரயோஜனம் இல்லை. எக்காலமும் நான் அவரை போற்றுவேன். எப்பொழுதும் அவருடைய புகழை குறித்து எப்பொழுதும் அவருடைய புகழ் என் நாவில் ஒலித்து கொண்டே இருக்கும். எப்படிப்பட்ட புகழ்? நன்றி பலி. நன்றி ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். சங்கீதம் 34:2 சொல்லுகிறது, நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். பெருமையாக பேசுவேன். வாக்கு கொடுக்கிறோம், வாக்கு கொடுக்கிறோம். இம்மக்களோ உதற்றினால் என்னை புகழ்கிறார்கள், இவருடைய உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது. ஆண்டவர் அருவருக்கிறார். உள்ளம் வெகு தொலைவில். ஆண்டவரை புகழ்ந்து பாட, அவருக்கு நன்றி சொல்ல, கடவுளுக்கு நன்றி சொல்ல. இந்த காலை பொழுதுல பாருங்க, இந்து கோவிலெல்லாம் பாட்டு போட்டுட்டாங்க. 3:30 மணிக்கே பாட்டு போட்டுட்டாங்க, பஜனை போட்டுட்டாங்க. எல்லாரும் சுதிக்கிறாங்க, எல்லாரும் சுதிக்கிறாங்க. சாமியே சாமியே சாமியே, எல்லாரும் கடவுளை சுதிக்கிறாங்க. நாமெல்லாம் எந்த நிலையில் இருக்கும்? பிரஜாதி மக்கள் அறியாத தெய்வத்திற்கு அவர்கள் சுதிக்கிறார்கள். நீங்களும் நானும் உறங்கிக் கொண்டிருக்கிறோம்.
தீய பழக்கங்களினாலும் தீய பழக்க வழக்கங்களினால் நம்மையே நாம் கேடு விளைவித்துக் கொள்கிறோம். நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். தூய ஆவியானவருக்கு, ஆண்டவருக்கு துயரம் வருவிச்சுட்டு அவரை வேதனைப்படுத்திட்டு நம்மால நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால தான் யோசுவா புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. யோசுவா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் மிக அழகாக நான் உங்களுக்கு முன்னே குளவிகளை அனுப்பினேன். அவை உங்கள் முன்னிலிருந்து 2 எமோரிய அரசர்களை விரட்டின. இது நிகழ்ந்தது உங்கள் வாளாலும் அன்று, உங்கள் அம்பாலும் அன்று. நான் உங்களுக்கு முன்னே குளவிகளை அனுப்பினேன். அவை உங்கள் முன்னிலிருந்து 2 எமோரிய அரசர்களை விரட்டின. இது நிகழ்ந்தது உங்கள் வாளாலும் அன்று, உங்கள் அம்பாலும் அன்று. இன்னைக்கு குன்பம் விளைந்து உங்கள் வீட்டுகளில் துன்பம், துயரம், பாடுகள் வளர்ந்து ஆண்டவர் விரட்டுகிறார், மாற்றுகிறார். அதுதான் சங்கீதம் 34 மிக அழகாக சொல்லுகிறது. 34:4 துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். துணை வேண்டி மது பழக்கத்தினாலும் போதை பழக்கத்தினாலும் தேவையில்லாத பான் பராக் இப்படிப்பட்ட பழக்கத்தினாலும் இன்று மக்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய சுய இன்பத்திற்காக சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். சகரித்து போடுங்க. உலக இச்சைகள், உலக காரியங்கள், அதற்காக ஓடி 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 அதற்காகவே இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது உலகம். நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நான் ஹாப்பியாக இருக்க வேண்டும், நான் சந்தோஷமாக இருக்கணும், எல்லா நிலையிலும் நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் அங்கே போகணும், இங்கே போகணும். ஆனால் ஆண்டவரை மறந்து, அவர் செய்த நன்மைகளை மறந்து ஓடுகிறோம். அதுதான் யோசுவா 24:14 மிக அழகாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? யோசுவா 24:14 சத்தமாய். ஆமென். இப்பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி, இப்பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். அவருக்கு ஊழியம் புரியுங்கள், மனுஷனுக்கு அல்ல. நதிக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். நதிக்கு அப்பாலும் எகிப்திலும் உள்ள மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்கள் விட்டு விலகுங்கள். உண்மையான தெய்வத்திற்கு, பேசுகின்ற தெய்வத்திற்கு. அதனால்தான் திருத்தூதர் பணிகளில் வாசிக்கிறோம், அறியாத தெய்வத்திற்கு என்று ஒரு பலகை எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து தூய பவுல் அழகாக அதை அறியாத தெய்வத்திற்கு. அதனால தான் 17ஆம் வசனம் என்ன அழகாக சொல்லுகிறது. வாசிப்போம் 15ஆம் வசனத்தை சப்தமாய். ஆண்டவருக்கு ஊழியம் புரியுது. ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ, இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆமென். இப்பொழுதே முடிவு செய்யுங்கள். இப்பொழுதே முடிவு செஞ்சுக்கங்க. ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எம்மோரியரின் தெய்வங்களுக்கோ, இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்கள் இப்போவே முடிவு பண்ணிக்கோங்க. முடிவெடுங்க. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. முடிவெடுத்துக்கோங்க. ஆண்டவர் முடிவை எதிர்பார்க்கிறார்.
இன்றைக்கி ஒரு முடிவு, ஒரு தீர்மானம் எடுங்க. ஆனால் யோசுவா சொல்கிறாரு, ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். உடனே மக்கள் என்ன சொல்றாங்க? 16 வசனத்துல மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. ஆமென். மறுமொழியாக மக்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதா. இன்று அவர்கள் ஒரு உறுதிமொழி எடுக்கிறார்கள். இப்போ அவங்களுடைய நன்றி எப்படி அவங்க உடனே நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு ஊழியம் செய்வீங்க? யோசுவா அழகா சொல்றார், நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். ஓடுறோமா? ஓடுறோமா? சங்கீதம் 34:1-2 தியானிக்கிறோம். நான் எக்காலமும் போற்றுவேன், எப்பொழுதும் அவருடைய பெயரை போற்றுவேன், எப்பொழுதும் அவருடைய பெயரின் நாவில் ஒலிக்கும், எப்பொழுதும் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமைக்கு மேன்மைப்படுத்துவோம் என்று ஒரு நாளும் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசும் பொழுது எந்த நிலையில் இருக்கிறோம்? எந்த நிலையில் இருக்கிறோம்? அதனால தான் சங்கீதம் 34:11 சொல்லுகிறது, வாரீர் பிள்ளைகளே நான் சொல்வதை கேளீர், வாரீர் பிள்ளைகளே நான் சொல்வதை கேளீர். வாசிக்கலாம் 11:12. வாரீர் பிள்ளைகளே நான் சொல்வதை கேளீர், ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? அப்படியெனில் தீச்சொல்லி நின்று உன் நாவை காத்திடு, வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலக்கிடு, தீமையை விட்டு விலகு, நன்மையை செய், நல்வாழ்வை நாடு, அதை அடைவதிலேயே கருத்தாயிரு. நான் சொல்வதை கேளுங்க, ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன் என்று திருப்பாடல் 34, 11, 12, 13, 14 என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கு. வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை துய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? அப்படியெனில் தீச்சொல்லின் உன் நாவை காத்திடு, வஞ்ச மொழியை உன் வாயை விட்டு விலக்கிடு, தீமையை விட்டு விலகு, நன்மையை செய், நல்வாழ்வை நாடு, அதை அடைவதிலேயே கருத்தாயிரு. இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோடு பேசுவது, உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே, உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே, உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே, பாழானவைகளை சீர்படுத்திவிட, பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீரே. பழாய் போய்கின்ற பயிர் நிலமாய் என்னை மாற்றும் ஆண்டவரே.
என்னை மாற்றும் ஆண்டவரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உம் ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. மக்கள், இஸ்ரேல் மக்கள் பழைய ஏற்பாட்டிலே யோசுவா புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்கள் இடையிலும் எங்களை காத்தருளினார். இன்று அங்கே மனம் மாறியவர்களாக அவர்கள் அங்கே ஜெபிக்கிறார். அவர் செய்த நன்மைகளை சொல்லி அவர்கள் அங்கே பேசுகிறார்கள். அப்போ யோசுவா சொல்லுவார். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? 18ஆம் வசனம், ஆண்டவர் எல்லா மக்களையும் இந்நாட்டில் வாழ்ந்த எம்மோரியரும் எங்கள் முன்னிருந்து விரட்டினார். உடனே மக்கள் எல்லாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம்? நாங்களும் ஆண்டவருக்கு ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றார்கள். நாங்களும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம். 10ஆவது வசனத்தில் யோசுவா சொல்றாரு பாருங்க, மக்களிடம் உங்களால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இயலாது. உங்களால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இயலாது, ஏனெனில் அவர் தூய கடவுள், வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள். அவர் உங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஆண்டவரை கைவிட்டு, 20ஆம் வசனம், ஆனால் நீங்கள் ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்கினால் அவர் மீண்டும் உங்களுக்கு தீங்கு செய்வார். உங்களுக்கு நன்மை செய்த அவர் உங்களை அழித்து விடுவார் என்றார். உடனே மக்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, 21ஆம் வசனத்தில் மக்கள் யோசுவாவிடம் ஆமென், இல்லை நாங்கள் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்றனர். இப்போ 22ஆம் வசனத்தில் யோசுவா சொல்றாரு பாருங்க, மக்களிடம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அவரை நீங்களே தெரிந்து கொண்டீர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். அவர்கள் எல்லாம் திரும்பி என்ன சொல்றாங்க? உடனே அவர்கள் நாங்களே சாட்சிகள் என்றனர். அதனால தான் 24ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, மக்கள் யோசுவாவிட என்ன சொல்றாங்க? எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் புரிவோம், அவரது குரலுக்கு கீழ்ப்படிவோம் என்றனர். இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வீங்களா? மனுஷனுக்கு ஊழியம் செய்வீங்களா? ஆண்டவருக்கு ஊழியம் செய்வீங்களா? பாகாலுக்கு ஊழியம் செய்வீங்களா? வெற்று தெய்வங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு, உலக காரியங்களுக்கு. அப்போ கேட்பீங்க, இத்தனை நாள் ஊழியம் செஞ்சோம், என்னாச்சு? இத்தனை நாள் நாங்கள் செஞ்சோமே, என்னாச்சு? இத்தனை நாள் நாங்கள் அது செஞ்சோமே, இது செஞ்சோமே, என்னாச்சு? அதுக்கெல்லாம் பலன், அதுக்கு உண்டான பலன். ஆண்டவர் சொல்லுவார் கடைசி நேரத்தில், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, உங்களை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லிவிடுவார். அந்த காலம் வரும், அந்த காலம் அண்மையில் உள்ளது. உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் யோசுவா சொல்றாரு, இப்பவே முடிவு செய்யுங்கள், நீங்களே இப்பொழுதே முடிவு செய்யுங்கள், ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உண்மையான ஊழியம்,
அதனால தான் 34:15 சொல்லுகிறது, ஆண்டவர் ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன. ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்டு. அப்ப நீதிமான்கள் யார்? யார் அந்த நீதிமான்கள்? இணைச்சட்டம் 6:5 தெளிவாக சொல்லுகிறது. இஸ்ரேலே 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரேலே செவி கொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயா. அவர் வேற எதுவுமே கேட்கல. பலியிட சொல்ல, கெடா வெட்ட சொல்ல, பலி கொடுக்க சொல்ல, காணிக்க கொடுக்க சொல்ல, படம் காசு கேட்கல, ஒன்றும் கேட்கல. ஆண்டவர் விரும்புவது உள்ளத்தின் உண்மையான அன்பை விரும்புகிறார். உண்மையான அன்பை விரும்புகிறார். உண்மையாக நீ அன்பு செய்றியா? அதனால தான் யோசுவா புஸ்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டது. அதே மாதிரி இணைச்சட்டம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், நீயோ இங்கே என்னோடு இரு, எல்லா கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நான் உனக்கு சொல்லுவேன். அவர்களுக்கு நான் உடமையாக கொடுக்க போட்டும் நாட்டில் அவர்கள் கடைபிடிக்குமாறு அவற்றை நீ கற்றுக்கொடு. ஆவியானவர் ஊழியக்காரனை எதுக்கு வச்சிருக்காருன்னா, கற்றுக் கொடுப்பதற்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கற்றுக்கொடு, கற்றுக்கொடு. அதனாலதான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளும் நியமங்களும் முறைமைகள் என்ன? நீங்களும், இணைச்சட்டம் 6:2 சொல்லுகிறது, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும், பெற்றோர், தாத்தா, பாட்டி, பேர பிள்ளைங்க எல்லாருக்கும் தான். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாக ஆண்டவருக்கு அஞ்சி நான் உனக்கு கட்டளை எல்லா நியமங்களையும் கட்டளையிலும் உங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிப்பீர்களாக. இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். ஆண்டவர் சமத்தில் பாருங்க, கூடி குறுகி நிற்கிறோம். அதிகாலையில் ஆண்டவர் ஆதாம் ஏவலை தேடி வருகிறார். ஆதாம் எங்கே இருக்கிறாய்? ஆதாம், ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? அவருக்கு எவ்வளவு உள்மன காயம் இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. நேற்று வரை ஆதாம் ஏவாளோடு ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருந்தார்கள், உரையாடி கொண்டிருந்தார்கள், எல்லாம் நன்றாக போய்கொண்டிருந்தது. அந்த நாள் அவர்கள் ஆண்டவருடைய கட்டளை மீறி ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை அவர்கள் செய்தார்கள். அதனால் அவர்கள் கூனி குறுகி ஒளிந்து நின்றார்கள். செடிகளின் நடுவே மறைந்து கொண்டார்கள். முட்செடியின் பின்னாலே ஒளிந்து கொண்டார்கள். ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஏவாள், ஆதாம் எங்கே இருக்கிற, எங்கே இருக்கிற, எங்கே இருக்கிற? ஆண்டவரே, நான் நிர்வாணமாக இருக்கிறேன். ஆண்டவரை விட்டு விலகும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது நாம் நிர்வாணமாக நிற்கிறோம், கூனி குறுகி நிற்கிறோம். நம்மளால் ஒன்றும் பேச முடியாது, சொல்ல முடியாது. வெட்கப்பட்டு நிற்கிறான் ஆதாம். ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? ஐயோ, நான் ஆடையின்றி இருக்கிறேன் என்று சொல்லுவான். நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நான் நிர்வாணமாக இருக்கிறேன். ஆண்டவரை விட்டு விலகும் பொழுது நாம் நிர்வாணமாக நிற்கிறோம். இதை உணர்ந்தவர்களாக செய்ய வேண்டியது என்ன? இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடு. கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர் என்று விசுவாசி, செவி கொடு. உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும் உன் கடவுளாக ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. முதலாவது காரியம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தல். இரண்டாவது காரியம், முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும் அன்பு செய்தல். இந்த வார்த்தைகள் எல்லாம் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நேற்று அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாரு சாயங்காலம். ஆனால் காலையில் என்ன நிலைமை பாருங்க. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ அவற்றை உன் பிள்ளைகள் உள்ளத்தில் பதியுமாறு சொல். நீ அவைகளை உன் பிள்ளைகள் உள்ளத்தில் பதியுமாறு சொல்.
உன் வீட்டில் இருக்கும் போதும், உன் வழி பயணத்தின் போதும், நீ படுக்கும் போதும், எழும்போதும் அவற்றை பற்றியே பேசு. உன் பிள்ளைங்கிட்ட பேசு. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? பேசு. பெற்றோர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறோம், எப்படி செய்கிறோம் யோசனை பண்ணி பாருங்க. என்ன விதைக்கிறையோ அதை தான் அறுப்ப. என்ன விதைக்கிறையோ அதை தான் நீ அறுப்ப. விதை. அவனுடைய வார்த்தை விதைக்கணும். இரவும் பகலும் எப்பொழுதும் படுக்கும் பொழுதும் அவற்றை பற்றி உன் பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்திலும் பேரப்பிள்ளைகளிடத்திலும் பேசு. உன் கையில் அதை அடையாளமாக கட்டிக்கொள். உன் கண்களுக்கு இடையே அடையாள பட்டயமாக இருக்கட்டும். உன் வீடு கதவு நிலைகளிலும் நுழைவாயில் அவற்றை பற்றி எழுது என்ற சிந்தனையோடு. நீதிமான் யார்? அதனாலதான் இணைசட்ட புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மிக அழகா சொல்லுகிறது. அவர் உங்களிடம் அன்பு கூறுவார். அவர் உங்களிடம் அன்பு கூறுவார். உங்களுக்கு தரப்படும் என்று உங்கள் மூதாதையருக்கு அவர் ஆணையிட்டு வாக்களித்த நாட்டில் உங்களை பெருக பண்ணுவார். உங்கள் கருவின் கனிகளும் தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் ஆகிய உங்கள் நிலத்தில் விளைவுகளும் உங்கள் கால்நடைகளின் கன்றுகளும் உங்கள் மந்தையின் குட்டிகளும் பெருகும்படி செய்து ஆசி வழங்குவார். ஆசி வழங்குவார். 14ஆம் வசனம் இடைச்சட்டம் 7:14 சொல்கிறது, மற்றெல்லா மக்களையும் விட நீங்கள் ஆசி பெற்றவர்களாய் இருப்பீர்கள். உங்களுக்குள்ளும் உங்கள் கால்நடைகளுக்குள்ளும் ஆணிலும் பெண்ணிலும் மலடிராது. எல்லா நோய்களும் உங்களிடமிருந்து அகலும்படி ஆண்டவர் செய்வார். நீங்கள் அறிந்துள்ள எகிப்திய கொடிய நோய்கள் எல்லாம் உங்களிடையே இல்லாமல் உங்கள் பகைவர் மேல் வரும்படி செய்வார். உங்கள் நோய்களை மாற்றுவார். அதனால தான் திருப்பாடல் 34 மிக அழகாக சொல்லுகிறது. 18ஆம் வசனம், உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார். நேர்மையாளருக்கு பல தீங்குகள் வந்தாலும் அனைத்திலும் அவர் அவர்களை விடுவிக்கிறார். அவருடைய எலும்புகளை எல்லாம் பாதுகாக்கிறார். ஒன்றும் முறிபடாது. தீயோரை தீவினை சாகடிக்கும், நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர். 22ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லுகிறது, ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் போகும் எவரும் தண்டனை அடையார். ஆண்டவருடைய ஊழியரின் உயிரை மீட்கின்ற தேவன். எனவே நான் ஆண்டவரை எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலித்துக் கொண்டிருக்கட்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுப்போம். அன்று மக்கள் யோசுவாவை பார்த்து சொன்னதைப் போல, நாங்கள் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று அவர்கள் முடிவெடுத்ததைப் போல, ஆண்டவரை பற்றி நான் பெருமையாக பேசுவேன் என்று ஒரு தீர்மானம் இன்னைக்கு எடுப்போமா? ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் விலக மாட்டேன். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் நான் பெருமையாக பேச உங்களுடைய சத்தத்தை கேட்கணும்ப்பா. என் சுய இன்பத்திற்காக, சுய இச்சையினால, போதை பழக்கத்தினால இன்னைக்கு குடும்பம் நாசமா போயிட்டு இருக்கு. குடி பழக்கத்தினால டார்ச்சர் பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில் அது நடக்கிறது. அநேக குடும்பங்களில் நடக்கிறது. டார்ச்சர், குடிப்பழக்கம், போதை பழக்கம், பான் பராக், அடிமை. எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்கிறோம். என்ன செய்கிறார் என்பதே தெரிவதில்லை. ஏமாந்து போகாதே. உனக்கு அருளப்பட்ட அருளிலிருந்து இழந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். இழந்துவிட வேண்டாம். நமக்கு கொடுக்கப்பட்ட அருளை இழந்துவிட வேண்டாம். பாதுகாத்து கொள்ளுங்கள்.
ஒவ்வொரு நாளும் நம்ம சத்தியம் செய்கிறோம், பைபிளில் வச்சு சத்தியம் செய்கிறோம். ஆண்டவரே நான் இப்படி செய்ய மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன். ஆனால் ஒரு நொடி பொழுதில் எல்லாம் மாறிப்போச்சு. நம்மையே மறந்து சுய இச்சைக்காக, சுய இன்பத்திற்காக, சுய லாபத்திற்காக அடிமைத்தனம், போதைப் பொருள்களுக்கு அடிமைத்தனம், போதைப் பொருட்கள் இன்னைக்கு. அதனால் இன்பம் கிடைக்கும் என்று சொல்லி இன்னைக்கு போதைப் பொருளினால் குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஆண்டவர் எத்துணை எளியவர் என்று சுவைத்து பாருங்கள். சங்கீதம் 34:7 சொல்லுகிறது, ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார்கள். ஆண்டவருக்கு பயந்து அவர் சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் அவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது, உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது, அவர் தூதர்கள் சூழ்ந்து நின்று நம்மை காக்கவில்லையா? அற்புதங்களை செய்யவில்லையா? அதிசயங்களை செய்யவில்லையா? ஆண்டவர் எத்துணை எளியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் என்ற சிந்தனையோடு ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.